வணக்கம். நான் மித்ரா கேட்ரிங் சர்வீஸ் ராமநாதன் பேசுகிறேன். நம்மளோட வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வீட்டில் குழம்பு மிளகாய் பொடியை எப்படி அரைக்கிறதுன்னு எந்தெந்த போர்ஷன் சாமான் எடுத்துக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதை இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுங்க. பொறுமையாக நிதானமாக நோட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ தனியா, அதுக்கு 1 கிலோ காய்ந்த மிளகாய். இப்போ காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க 1.25 கிலோ காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம். 1 கிலோ தனியா 1 கிலோ காய்ந்த மிளகாய் காரம் நார்மலாக இருக்கும். அது கூட 1/4 கிலோ கடலை பருப்பு, 1/4 கிலோ துவரம்பருப்பு, 25 கிராம் மிளகு, 15 கிராம் சீரகம், வெந்தயம் ஒரு 10 கிராம், வரளி மஞ்சள், விரல் மாதிரி நீட்டாக இருக்கும் அந்த வரளி மஞ்சள், அது ஒரு 100 கிராம். இது எல்லாத்தையும் ஒரு பெரிய தட்டில் போட்டு வெயிலில் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இதை அப்படியே மாவு மில்லில் கொடுத்து, அதாவது ஃப்ளோர் மில்லில் கொடுத்து நைஸாக அரைச்சின்னு வந்து வச்சுக்கோங்க. இந்த மிளகாப்பொடி 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. அதனால தான் வெயிலில் நல்லா காய வைக்க சொல்கிறேன். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலேயே சோம்பு ஆட் பண்ணிப்பாங்க. சில பேர் பெருங்காயம், ஒரு 1/2 கட்டி பெருங்காயத்தை பீஸாக பிச்சு போட்டு அதையும் சேர்த்து அரைப்பாங்க. இதெல்லாம் ஆப்ஷனல். பெருங்காயம், சோம்பு இதெல்லாம் ஆப்ஷனல். இது கூடவே நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நல்லா காய வச்சு சேர்த்து அரைச்சா நல்ல வாசனையாக இருக்கும். இதுதான் வீட்டில் பண்ணுற குழம்பு மிளகாய் பொடியோட அளவு. இதை ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது, இப்போ நான் போடுற வீடியோலாம் பாரம்பரியமான வீடியோ, தமிழ்நாட்டை சேர்ந்தது, கேரளாவை சேர்ந்தது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, கேரளாவோட புளி இஞ்சி போட்டிருக்கேன், கேரளாவோட எரிசேரி போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம தமிழ் ஐட்டமில் பச்சை மிளகாய் தொக்கு, காரசாரமான தொக்கு, அந்த வீடியோ போட்டிருக்கேன். கத்திரிக்காய் கைப்புளி கரைக்கிறது, அந்த வீடியோ போட்டிருக்கேன். சமையலில் கல்யாண மண்டபங்களில் நாங்கள் யூஸ் பண்ணுற மேம்பொடி அப்படிங்கிற அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். அதனால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னோட பாரம்பரியமான வீடியோக்கள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். 2வது, 40 ஆண்டு காலம் இந்த சமையல் தொழிலில் எனக்கு அனுபவம் இருக்குது. இன்றைக்கி மித்ரா கேட்ரிங் சர்வீஸ் சார்பாக ஒரு 100 பேர் என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. கூட சகோதரர்களாக ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. பெரிய லெவலில் மேரேஜ் கேட்ரிங் எல்லாம் எடுத்து நல்லபடியாக பண்ணின்னு இருக்கோம். உங்களோட வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணித்தரேன். மினிமம் 30 சாப்பாடுலேருந்து மேக்சிமம் கல்யாண மண்டப வேலைகள் வரைக்கும் அனைத்தையும் சிறப்பாக பண்ணித்தரேன். உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ, நார்த் இந்தியன் டிஷ்ஷு, ஸ்வீட்ஸில் அதே போல் நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸு, எந்த ஐட்டம் வேணும்னாலும் மிக சிறப்பாக பண்ணித்தரேன். மறக்காமல் என்னோடய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு விசேஷம் அனைத்துக்கும் எங்கள் மித்ரா கேட்ரிங் சர்வீஸாரை அணுகுங்க. நல்லபடியாக சிறப்பாக பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.